Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் பாயாசம் எப்படி சேனல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம தேங்காய் பால் ஒரு தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் நல்லா திக்காக எடுக்க போகுது. அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாயாசம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுத்து எடுக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு கருகிடக்கூடாது. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்புக்கு தேங்காய் பால் எடுத்தோமோ அதே கப்புக்கு அரை கப் சேர்த்துக்கோங்க. இது 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நாங்கள் இன்றைக்கி நயா வெல்லம் எடுத்துருக்கோம், அதனால் அப்படியே செய்கிறோம். நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு அதை நல்லா வறுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாயாசம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சிறுபருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்து பாயாசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுர கூட்டி வந்தாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் நல்லா நுரகூட்டி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பால் பாயாசம் இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.